வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டைக்கோசு கூட்டு. அதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கல்யாண விருந்துகளெல்லாம் முட்டைக்கோசு கூட்டு பொரியல் சாப்பிட்ருப்போம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வச்சுருந்துருப்பாங்க. அதையும் நம்ம சாப்பிட்ருப்போம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி முட்டைக்கோசு கூட்டு வைக்கிறதுங்களை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் 300 கிராம் அளவுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் பச்சை கடலைப்பருப்பு, அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு, அதையும் இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கிளறி விட்டு இந்த மாதிரி முட்டைக்கோசுக்கு ஈக்குவலாக சமமாக இருக்கிற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாம். அடுத்ததாக அரை மூடி தேங்காவை துருவி அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அதில் 4 பச்சை மிளகாயும் போட்டு மிக்சியில் அடித்து ரெடியாக வச்சுக்கலாம். கடாய் சூடானவுடனே 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானவுடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதில் 2 காஞ்ச மிளகாயும் போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆனியன் வதங்கி வர வரைக்கும் கிளறி விட்டுடலாம். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச முட்டைக்கோஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இதை 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்ச தேங்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். இதை ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு கிளறி விடணும். தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். நமக்கு கூட்டு கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும்னா அதுவே போதுமானது. இந்த சமயத்தில் உப்பை செக் பண்ணி தேவைப்பட்டால் உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறி விடணும். இந்த சமயத்தில் உப்பை செக் பண்ணி உப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு அருமையான முட்டைக்கோஸ் கூட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.